ஆஸ்ட்ரோஃபில் அண்ட் ஸ்டெல்லா அப்படின்ற இந்த ஒர்க் பார்க்குறோம். ஸோ இந்த ஆஸ்ட்ரோஃபில் அண்ட் ஸ்டெல்லா பொறுத்த வரைக்கும் இது ஒரு சானட். ஷேக்ஸ்பியரின் சானட்டுக்கும் இது வந்து பெட்ரார்கியன் சானட் ஃபார்ம்ல இருக்கு. இந்த சானட் 1 ஆஸ்ட்ரோஃபில் அண்ட் ஸ்டெல்லா அப்படின்ற புக்கில் வர்ற ஃபர்ஸ்ட் சானட் நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. ஆஸ்ட்ரோஃபில் அண்ட் ஸ்டெல்லா அப்படின்றது வந்து பார்த்தோம் அப்படின்னா அது வந்து ஒரு சானட் புக் மட்டும் இல்லை. ஸோ இந்த ஆஸ்ட்ரோஃபில் அண்ட் ஸ்டெல்லால we have got 111 sonnets 111 sonnets and 11 songs இருக்கு அப்படின்னு பார்க்குறோம். ஆஸ்ட்ரோஃபில் அண்ட் ஸ்டெல்லால we have got 111 sonnets, sorry 108 sonnets 108 sonnets and 11 songs. ஓகே, ஸோ இந்த 108 sonnetsல நமக்கு ஃபர்ஸ்ட் சானட் வந்து சிலபஸில் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபர்ஸ்ட் சானட் வந்து பார்த்தோம் அப்படின்னா லவ்விங் இன் ட்ரூத் அண்ட் ஃபெயின் அப்படின்னு ஆரம்பிக்குது இந்த சானட். ஸோ 108 சானட்டில் நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் சானட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் சானட் ஆரம்பிக்கிறது எப்படி ஆரம்பிக்கிறதுனா லவ்விங் இன் ஃபெய்த், லவ்விங் இன் ட்ரூத் அண்ட் ஃபெயின் இன் வேர்ஸ் மை லவ் டு ஷோ அப்படின்னு ஆரம்பிக்குது. சரிங்களா? விச் மீன்ஸ் இந்த சானட் ஆரம்பிக்கும் போது எப்படி வந்து நம்ம ஒரு பிள்ளையார் சொல்லி ஒரு ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு மியூசிக் வந்து ஏதாவது ஒரு இதை எழுதுவோம், அந்த மாதிரி நான் உன்னை பற்றி அழகாக எழுதணும்னு ஆசைப்படுறேன், பட் எனக்கு அந்த அளவுக்கு கவிதை தெரியாதே அப்படின்னு பிலிப் சிட்னி அவருடைய அந்த inability to appreciate the beauty of the of his lady love தான் இந்த சானட்ல சொல்லியிருக்காரு. சரிங்களா? ஸோ ப்ராமினென்ட்டான ஒரு சானட்டு. ஸோ இதில் வந்து ஸ்பீக்கர் வந்து அன்டவுட்டட்லி பிலிப் சிட்னி தான் ஸ்பீக்கர். சரிங்களா? ஸோ ஸ்பீக்கர் வந்து இந்த ஆஸ்ட்ரோஃபில் அப்படின்னா யாருன்னா ஸ்டார் லவர். அந்த ஸ்டார் லவர் ஆன ஆஸ்ட்ரோஃபில் வந்து தன்னுடைய he wants to express his love for Stella through poetry. அதுதான் இந்த இதில் இது he wants to write a poetry, பட் அவர் என்ன பண்றாருன்னா என்ன நம்புறாருன்னா இந்த போயமை அவங்க படிக்கும்போது she will fall in love with him அப்படின்னு நினைக்கிறாங்க. சரிங்களா? அவங்களோட ஆஸ்ட்ரோஃபிலோட லேடி லவ் வந்து இந்த போயமை படிச்சாங்கன்னா அவங்க வந்து கண்டிப்பா வந்து she will fall in love அப்படின்றது இந்த போயம்ல சொல்ல வர விஷயம். ஆனா இன்னொரு விஷயமும் இருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அட்லீஸ்ட் என் மேல லவ்ல விழலினாலும் என் மேல ஒரு சின்ன பிட்டி, ஒரு இறக்கமாவது வரலாமே அப்படின்னு யோசிக்கிறாங்க. சரிங்களா? ஸோ அதனால தன்னுடைய லேடி லவ்வை இம்ப்ரெஸ் பண்றதுக்காக இவர் வந்து போயம் எழுதுறாரு. அண்ட் போயம் எழுதும்போது அவர் ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இந்த போயம்ல தெரியுது. சரிங்களா? ஒரு ஒரு வகையான இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸு, ஐயோ என்னால் ஒரு கிரேட் பீப்புள் மாதிரி என்னால் போயம் எழுத முடியலையே அப்படின்லாம் இந்த சானட்டில் சொல்லியிருக்காரு. எஸ்பெஷலி ஒரு பர்டிகுலர் லைனில் லாக் இன் தை ஹார்ட் அப்படின்னு ஒரு லைன் சொல்லியிருக்காரு. சரிங்களா? ஸோ சானட் பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ சானட் பற்றி டீட்டெயிலாக பார்க்கறதுக்கு முன்னாடி ஸோ பிலிப் சிட்னி பற்றி பார்த்தலாம். ஸோ பிலிப் சிட்னி வந்து பார்த்தோன்னா ஒரு ப்ராமினென்ட்டான ஒரு பர்சனாலிட்டிங்க லிட்ரேச்சரில். நம்ம வந்து எட்மண்ட் ஸ்பென்சரோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்கிறோம் பிலிப் சிட்னி. இன்ஃபேக்ட் எட்மண்ட் ஸ்பென்சரோட லைஃப்பில் நடந்த பெரிய பெரிய அச்சீவ்மெண்ட்ஸ்க்கு வந்து பிலிப் சிட்னி பிளேஸ் அ வெரி வைட்டல் ரோல். ஓகே, அண்ட் அவருடைய கெரியரில் பிலிப் சிட்னி வந்து பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப இன்ஃப்ளூயன்ஷியலான ஃபேமிலியிலேருந்து இருந்திருக்காரு. டியூக் ஆஃப் நார்த்தம்பர்லாண்டோட கிராண்ட்சன், டியூக் ஆஃப் நார்த்தம்பர்லாண்டோட கிராண்ட்சன். அதே மாதிரி லைச்செஸ்டர், ஏர்ல் ஆஃப் லைச்செஸ்டர் அண்ட் ஏர்ல் ஆஃப் வார்விக் அவங்களுடைய வாரிசு. ரொம்ப ரொம்ப ப்ராமினென்ட்டான பர்சன். அண்ட் இவருடைய காட்ஃபாதர்னா யூஸ்வலாக வந்து ஸ்பானிஷில் இருக்கு. ஸ்பெயினில் வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த பெரிய பெரிய அரிஸ்டோக்ராட்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோன்னா காட்ஃபாதராக அவங்க இருப்பாங்க. காட்ஃபாதர்னா ஒரு பெரிய அட்வைசர் மாதிரி இருப்பாங்க. நிறையா யங் சாப்ஸை வந்து அவங்களுடைய கண்ட்ரோலில் அட்வைஸ் பண்ணி அவங்களோட எஜுகேஷனில் ஓவர்டேக் பண்ணுற மாதிரி இருப்பாங்க. சரிங்களா? ஸோ அதை காட்ஃபாதர் அப்படிம்பாங்க. ஸோ இவருடைய காட்ஃபாதர் ஏன்னா இவருக்கு ஸ்பெயின்லாம் கொஞ்சம் கனெக்ஷன் இருக்கு. அதனால ஸ்பெயினோட கிங்கான பிலிப் த செகண்ட் வந்து இவரை வந்து அடாப்ட் பண்ணிக்கிறார் தன்னுடைய காட் சன்னா. ஸோ கிங் பிலிப் த செகண்ட் ஆஃப் ஸ்பெயின் வந்து
சர் பிலிப் சிட்னியோட காட்ஃபாதர். அவ்வளோ இன்ஃப்ளூயன்ஷியலான ஒரு பர்சன். ஸோ இன்ஃப்ளூயன்ஷியலான பர்சன் பொலிட்டிக்கல் கெரியரில் நிறைய அச்சீவ் பண்ணியிருக்கலாம். ஆனால் என்னாச்சு அப்படின்னு பார்த்தோன்னா, இவர் ரொம்ப ரொம்ப இன்ஃப்ளூயன்ஷியலான சன், ஒரு பெரிய ஹெயா. ஆனால் வாரில் அதுவும் அதே மாதிரி பார்த்தோன்னா இவர் ரொம்ப கரேஜியஸான ஒரு பர்சன் பிலிப் சிட்னி. இவர் எப்படி இறக்குறாரு அப்படின்னு பார்த்தோன்னா, வார் நடக்குது சரிங்களா. ஸோ அந்த வாரில் வந்து லெஃப்ட் தையில் ஊண்டாகி அந்த ஊண்டு வந்து இன்ஃபெக்ஷன் ஆகி இறந்துடுறார் பிலிப் சிட்னி. ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பர்சன் அந்த டைமில் 16th செஞ்சுரியில் பார்த்தோன்னா இங்கிலீஷ் பாலிடிக்ஸில் ரொம்ப ரொம்ப இன்ஃப்ளூயன்ஷியலான பர்சன். அண்ட் இவருடைய இம்பார்ட்டண்ட்டான ஒர்க்லாம் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஆஸ்ட்ரோஃபில் அண்ட் ஸ்டெல்லா, டிஃபென்ஸ் ஆஃப் பாய்ஸி தான் அப்பாலஜி ஃபார் பொயட்ரி அப்படின்னு இருக்கு. த லேடி ஆஃப் மே அப்படின்ற ஒர்க் எழுதியிருக்காரு. த கவுண்டஸ் ஆஃப் பெம்ப்ரோக்ஸ் ஆர்கேடியா, அண்ட் அப்பாலஜி ஃபார் பொயட்ரி, இதெல்லாம் வந்து இவருடைய இம்பார்ட்டண்ட்டான ஒர்க் அப்படின்னு பார்க்குறோம். அதே மாதிரி சிட்னிஸ் சாம்ஸ், இதெல்லாம் வந்து சர் பிலிப் சிட்னியோட இம்பார்ட்டண்ட்டான ஒர்க். ஸோ பிலிப் சிட்னி 30th நவம்பர் 1554 17th அக்டோபர் 1587 வரைக்கும் வாழ்ந்த ஒரு ப்ராமினென்ட்டான இங்கிலீஷ் கோர்ட்டியர். அவர் ஒரு டிப்ளமேட், இங்கிலீஷ் கோர்ட்டியர் அப்படின்லாம் சொல்லலாம். ஸோ ப்ராமினென்ட்டான ஒரு பர்சன். கிங் சார்ல்ஸ் த நைன்த் வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா, இவர் வந்து பேரன் டி சிட்னி அப்படின்லாம் கூப்பிட்றாரு. ரொம்ப ரொம்ப ப்ரிவிலேஜான ஒரு பர்சன், ரொம்ப ரொம்ப இன்ஃப்ளூயன்ஷியலான ஒரு பர்சனும் கூட அந்த டைமில் சரிங்களா. ஸோ அவருடைய இந்த புக்கு ஆஸ்ட்ரோஃபில் அண்ட் ஸ்டெல்லா அப்படின்ற இந்த புக் வந்து பார்த்தோன்னா, இதில் வந்து 108 சானட்ஸ் இருக்குது. அது எல்லாமே பெட்ரார்கியன் சானட் ஃபார்மில் இருக்குது. பெட்ரார்கியன் சானட்னா என்ன? பெட்ரார்கியன் சானட்னா ஒரு ஆக்டேவ், ஒரு செஸ்டெட். ஆக்டேவ் அப்படின்றது 8 லைன் ஸ்டான்ஸாகவும், செஸ்டெட் அப்படின்றது 6 லைன், ஒரு 14 லைன். சானட்னாலே நம்ம எல்லாத்துக்கும் தெரியும், சானட்னா 14 லைன்ஸ் இருக்கும். அந்த 14 லைனில் நார்மலாக இப்போ ஷேக்ஸ்பியரோட சானட் பார்த்தோன்னா 3 குவாட்ரன் அண்ட் அ கப்லெட். சானட் 18ல் கூட நம்ம பார்த்துருப்போம் 3 குவாட்ரன்ஸ் அண்ட் அ கப்லெட். இதே பெட்ரார்கியன் சானட் பார்த்தோன்னா ஆக்டேவ் அண்ட் செஸ்டெட் அப்படின்ற அந்த ஃபார்மேட்டில் இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். அண்ட் இந்த சானட்டை பொறுத்த வரைக்கும் இதோட ரைம் ஸ்கீம், ஸோ இந்த ஆஸ்ட்ரோஃபில் அண்ட் ஸ்டெல்லாவில் வந்து 108 சானட்ஸும் 11 சாங்ஸும் இருக்குது அப்படின்னு பார்க்குறோம் சரிங்களா. 108 சானட்ஸும் 11 சாங்ஸ் இருக்குது. என்ன அது 108 சானட்ஸ்க்கான ஸ்பெசிஃபிகேஷன் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இது ஸ்டெல்லா பற்றி இருந்தாலும் இதில் வந்து பார்த்தோன்னா, இவங்க இந்த ஸ்டெல்லா ரியல் லைஃப்பில் யார் அப்படின்னு பார்த்தோன்னா, இவருடைய லேடி லவ். யார்? பிலிப் சிட்னியோட லேடி லவ். அந்த ஃபினலோஃப் டியூவரெக்ஸ்னு இருக்காங்க இல்லையா, அவங்க அந்த ரியலில் வந்து பார்த்தோன்னா ஹோமரோட இலியட் அண்ட் ஒடிசியில் வந்து பார்த்தோன்னா யூலிசஸோட ஒய்ஃபோட பேர் ஃபெனலோஃப். ஸோ யூலிசஸ் வந்து ட்ரோஜன் வார் முடிஞ்சு ரொம்ப நாள் ஆகுது நாட்டுக்கு திரும்புறதுக்கு. மற்ற ட்ரோஜன் வாரில் கலந்துக்கிட்ட எல்லா சிற்றரசர்களும் அந்தந்த கண்ட்ரியை ரீச் பண்ணிட்டாங்க. ஆனால் யூலிசஸ் மட்டும் ரீச் ஆக லேட் ஆகுது. ஸோ அதனால என்ன நம்பப்படுது அப்படின்னா, அவர் வந்து இறந்துட்டாரு அப்படின்னு நம்புறாங்க எல்லாருமே. ஸோ இப்போ யூலிசஸ் இறந்ததுக்கு அப்புறம் நாட்டை யார் ரூல் பண்ணுறது? நாட்டை வந்து யார் ரூல் பண்ணுறதுனா, டெலமேக்கஸ்ட்டை கொடுத்துருக்கணும், யூலிசஸோட சன்னு. ஆனால் யூலிசஸோட சன் ரொம்ப சின்ன பையன். அதனால எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, எஸ்பெஷலி ஒரு 108 சியூட்டர்ஸ் ஃபெனலோஃபை வந்து அப்ரோச் பண்ணுறாங்க. நாங்கள் வந்து உன்னை மேரேஜ் பண்ணிக்கிறோம், யாராவது ஒருத்தரை நீங்கள் மேரேஜ் பண்ணிக்கோ அப்படின்னு ஒரு 108 பேர் வந்து இத்தாக்கால யூலிசஸோட பேலஸ்லேயே வெயிட் பண்ணுறாங்களாம். அந்த இதுதான் ஒடிசியோட ஸ்டோரி வரும். இந்த சியூட்டர்ஸ் எல்லாத்தையும் கடைசியாக யூலிசஸ் வந்து நாட்டுக்கு ரிட்டர்ன் ஆகும்போது அவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு டோர்னமெண்ட் வைப்பாங்க. அந்த டோர்னமெண்ட்டில் யூலிசஸ் வந்து எல்லாத்தையும் டிஃபீட் பண்ணிவிட்டு அப்போ தான் டிஸ்கைஸ்லேருந்து வெளியில் வருவார், நான் தான் யூலிசஸ் அப்படின்னு. ஸோ அதுதான் யூலிசஸோட ஸ்டோரி. இங்கே வந்து இந்த ஏன் 108 சாங்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த ஃபினலோஃபோட சியூட்டர்ஸோட நம்பர்ஸை பேஸ் பண்ணி 108 சியூட்டர்ஸும் ஒரு சானட் சொல்லியிருந்தா எப்படி சொல்லியிருப்பாங்களோ அந்த ஃபார்மேட்டில் இந்த 108 சானட்ஸ் எழுதியிருக்கார் சரிங்களா. ஸோ அதுதான் இந்த
108 sonnets-ஓட significance. சரிங்களா? ஸோ அந்த 108 sonnets-ல we have got the first sonnet. இந்த ஃபர்ஸ்ட் சானட்டை பொறுத்த வரைக்குமே என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, என்னால் பொயட்டோட இன்னபிலிட்டி, என்னால் வந்து உன்னை அந்த அளவுக்கு இதாக டீப்பாக லவ் பண்ண முடியாது அப்படின்றது தான் இந்த சானட்டோட இது. ஸோ இதில் நமக்கு வந்து ஆக்டேவ் அண்ட் செஸ்டெட், இங்கே பாருங்கள் ஆக்டேவ் கரெக்டாக பாருங்கள் 8வது லைனில் ஒரு ஃபுல் ஸ்டாப் இருக்குது. ஸோ இதுதான் ஆக்டேவ். ஸோ ஆக்டேவ் இங்கே முடியுது. ஆக்டேவ் ஃபஸ்ட்டு 8 லைன்ஸ்னு ஒரு ஸ்டான்ஸாக இருக்கும், அடுத்த 6 லைன் ஒரு ஸ்டான்ஸா. சரிங்களா? ஸோ அந்த ஃபார்மேட்டில் தான் நமக்கு வந்து இந்த சானட் கொடுத்துருக்காங்க. ஆக்டேவ் அண்ட் செஸ்டெட் ஃபார்மேட்டில் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ let us start this sonnet. Loving in truth and fain in verse, my love to show that she, dear she, might take some pleasure of my pain. ஸோ ஃபர்ஸ்ட் அந்த 2 ஸ்டான்ஸ்லேயே லவ்விங் இன் ட்ரூத், நான் உண்மையாக லவ் பண்ணுறேன். ஐ ட்ரூலி லவ் யூ. அதாவது ஆஸ்ட்ரஃபல் தான் இதில் ஸ்பீக்கரு, ஸ்டெல்லா தான் இதில் லிசனரு. ஆஸ்ட்ரஃபல் ஸ்டெல்லாவை பார்த்து என்ன சொல்கிறார்? ஐ ட்ரூலி லவ் யூ அண்ட் ஐ வாண்ட் டு எக்ஸ்பிரஸ் மை லவ் இன் வேர்ஸ். என்னோட லவ்வை வேர்ஸ் மூலமா, வேர்ஸ்னா என்னது? போயம் மூலமா. ஃபெயின் இன் வேர்ஸ் மை லவ் டு ஷோ. ஃபெயின் இன் லவ் அப்படின்னா அந்த வேர்ஸில் சொல்றது நான் கொஞ்சம் தடுமாறிட்டு இருக்கேன். தட் ஷீ, டியர் ஷீ, மை டேக் சம் பிளெஷர் ஆஃப் மை பெயின். நான் என்னால் அதை போயமா எழுத முடியலையே அப்படின்னு வருத்தப்படுறாராம். நான் போயமா எழுத முடியாதுன்னு நினைச்சு அந்த அம்மா என்ன பண்ணுவாங்க, அதனால ஒரு போயம் கூட எழுத முடியல அப்படின்னு நான் போயம் எழுத கஷ்டப்படுறதை பார்த்து அவங்க சந்தோஷப்பட்டுக்குவாங்களாம். ஓகே, பிளஷர். அடுத்த செகண்ட் லைன் பாருங்க. பிளஷர் மைட் காஸ் ஹர் ரீட், ரீடிங் மைட் மேக் ஹர் நோ, நாலேஜ் மைட் பிட்டி வின் அண்ட் பிட்டி கிரேஸ் அப்டைன். ஓகே, ஸோ இங்க வந்து ஒரு செயின் ரியாக்ஷனா சொல்றார். பிளஷர், என்னோட போயமை படிக்கும்போது டேய் உனக்கு இது கூடவா தெரியல அப்படின்னு அந்த பிளஷர் நம்மளை கிண்டல் பண்ணுறதுக்காகவாது, அந்த ப்ளஷர் வந்து என்ன, அந்த ப்ளஷருக்காகவாது அவங்க வந்து என் போயமை கண்டிப்பாக படிப்பாங்க. சரிங்களா? நிறைய சர்க்கஸ்லாம் நம்ம முன்னாடிலாம் நிறைய சர்க்கஸ்லாம் ஊரில் வந்து போடுவாங்க. அந்த சர்க்கஸை பார்க்கறதுக்கு மக்களுக்கு பெரிய ஆர்வம். என்ன ஆர்வம்? டேய் ஒருத்த வந்து ஒரு கத்தியை வந்து வாய் வழியா தொண்டை வழியா ஒரு நீளமான ஸ்வாடை விடுறாராமா. அப்படியா? வாய்ப்பே இல்லையே, போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு போய் பார்ப்போம். அவரு கம்ப்ளீட்டாக அந்த கத்தியை விட்டார்னா, ஆமா பெரிய விஷயம் தான் அப்படின்னு ஆச்சரியப்பட்டு வரும். இந்த ஆச்சரியம் வந்து அவரோட திறமையை பார்த்து இல்லாததை தாண்டி இன்னொரு விஷயமும் அதுக்குள்ள ஒரு உள்நோக்கத்தோட இருக்கு. என்ன அப்படின்னா, அவ்வளோ பெரிய கத்தியை ஒருத்த வாய்க்குள்ள விடுறானே, வாய்க்குள்ள எங்கேயும் அந்த கத்தி கிளிக்கலையா, கிளிக்குமா அப்படின்றத பார்க்கறது தான். ரோட்ல சாட்டையில் அடிச்சுக்கிட்டு போவாங்க டைட் ரோப் வாக்கர்ஸ். மேலே ரோட்ல 2 போல் கட்டி அதுக்கு மேலே ஒரு கம்பி கட்டி கம்பியில் நடப்பாங்க டைட் ரோப் வாக்கர்ஸ். ஸோ அவங்களெல்லாம் அவங்களோட திறமையை பார்த்து ரசிக்கிறது அப்படின்றது ஒரு மனநிலை. ஒரு சிலர்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க எப்போ பார்க்கலாம் உழுவாங்களா இல்லையான்னு பார்க்கலாம், அந்த மாதிரி ஒரு மனநிலை இருக்கும். அந்த மாதிரி இப்போ இந்த ஆத்தரோட லேடி லவ்வுக்கு வந்து இவனுக்கு போயமே எழுதவல்லையே அப்படின்றதே ஒரு மகிழ்ச்சி. சரி என்னதான் எழுதியிருக்கான், எழுதியிருக்கிறத பார்த்து இவன் இவரோட இன்னபிலிட்டியை பார்த்து சந்தோஷப்படலான்ட்டு அப்படியாவது என் போயமை படிப்பாங்க. ப்ளஷர் மைட் காஸ் ஹர் ரீட். எதுக்காக ப்ளஷர் ஆகிறாங்க இவங்க? எதுக்காக ப்ளஷர் ஆகிறாங்கன்னா, டு ஃபைண்ட் த இன்னபிலிட்டி ஆஃப் த ஸ்பீக்கர் டு ரைட் போயம். அதை பார்த்து ப்ளஷர் ஆவாங்களாம். அந்த ப்ளஷருக்காவது இந்த போயமை ரீட் பண்ணுவாங்களாம். ரீடிங் மைட் மேக் ஹர் நோ. ஒருவேளை இந்த போயம் வந்து அவங்க படிக்கும்போது என்ன ஆகுமா? ப்ளஷர் மைட் காஸ் ஹர் ரீட், ரீடிங் மைட் மேக் ஹர் நோ, நாலேஜ் மைட் பிட்டி வின். அப்படி படிக்கும்போது அவங்களோட நாலேஜ் படிலாம் என்னை ஜட்ஜ் பண்ண வேணாம், எஸ்டிமேட் பண்ண வேண்டாம், என் மேலே இரக்கம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அண்ட் பிட்டி கிரேஸ் அப்டைன். ஸோ
அந்த போயம், இவரோட போயம் படிக்கும்போது கண்டிப்பா வந்து இவர் ஒரு பெரிய எக்ஸ்ட்ராடினரி போயட்லாம் இவரே நம்பல. இவர் எப்படி நம்பலையோ அதே மாதிரி அந்த அம்மாவும் நம்பல. அந்த எக்ஸ்ட்ராடினரி போயட் இல்ல அப்படிங்கும்போது ஆட்டோமேட்டிக்கா அந்த போயம் அவங்க எடுத்து ரீட் பண்றாங்களா, ரீட் பண்ணும்போது இவர் மேல ஒரு இரக்கம் வருமா, அந்த இரக்கம் வந்து காலப்போக்குல லவ்வா மாறும். ஒரு படத்துல பாத்தீங்கன்னா ஹீரோ வந்து ஊமையா இருப்பாரு. ஊமையா இருந்த உடனே வந்து லேடி லவ்வுக்கு வந்து அப்படி கூட சொல்லப்படுங்க. தவறாக இந்த வார்த்தையை யூஸ் பண்ணிட்டேன். ஐ ஹேவ் டு டேக் பேக் த வேர்ட். வெர்பலி சேலஞ்ச்டா இருப்பாரு. அதனால அந்த லேடிக்கு வந்து ஷி ஃபால் இன் லவ் வித் த ஹீரோ. பட் ஹி குடன்ட், அவர் வந்து ரியலா வந்து வெர்பலி சேலஞ்ச்லாம் இல்ல. இவங்க அவருக்கு மேல ஒரு பிட்டி வரணுன்றதுக்காக அப்படி இருப்பாரு. அவங்களும் பிட்டியோட பழகுவாங்க. ஆனா வந்து ஒரு கட்டத்துல வந்து he has to reveal that he is not at all verbally challenged அப்படின்ற அந்த ரியாலிட்டிய வந்து he has to tell. ஆனா அவருக்கு அந்த சொல்லணும் அப்படின்னு முடியாததுனால என்ன பண்ணுவாருன்னா, கடைசியில எண்ட் ஆஃப் த இதுல நாக்க வெட்டிக்குவாரு. ஸோ அந்த மாதிரி இறக்கப்பட்டுவே கூட என்ன வந்து அவங்க வந்து நேசிக்கலாம் இல்லையா? அப்படின்னு நம்புறாரு. சரிங்களா? அடுத்து 5th லைன் பாருங்க. I sought fit words to paint the blackest face of woe, studying inventions fine, her wits to entertain. ஓ அப்படின்னா சாரோ. என்னுடைய சோகங்கள் சோகங்கள் எனக்கு நெஞ்சோடு இருக்கு, சிரிக்காத நாள் இல்லையேன்ற மாதிரி இவருடைய சோகத்தை இவங்களுக்கு அவரோட லேடி லவ்வுக்கு எக்ஸ்பிரஸ் பண்றதுக்காக he tries to find the best words. Author tries to find the best words to describe his deep sorrow. So he studies various poems. இப்போ வந்து நம்ம வந்து ஒரு கவிதை எழுதணும் நம்மளுடைய காதலி இம்ப்ரெஸ் பண்றதுக்கு அப்படின்னா எடுத்த உடனே கவிதை எழுத மாட்டோம். என்னது, நிறைய கவிதைகளை படிப்போம். அட்லீஸ்ட் சில பாடல்களையாவது கேட்போம். அந்த மாதிரி இவர் என்ன பண்றாரு, he tries ஸ்டடிங் இன்வென்ஷன்ஸ். நிறைய புக்ஸை படிக்கிறார். இன்வென்ஷன்ஸ் ஃபைன் ஹர் விட்ஸ். அந்த அம்மா வந்து பயங்கர இன்டெலிஜென்ட்டான அம்மாவா. அந்த அம்மாவோட இன்டெலிஜென்ஸ்க்கு மேட்ச் பண்ற மாதிரி நல்ல நல்ல வார்த்தைகள், நல்ல நல்ல புத்தகங்கள்லாம் படிக்கிறாராம். சரிங்களா? ஸோ he wants to write a poetry in which he has to use best words to describe his deep sorrow. So he studies various poetic books or various techniques to impress Stella அப்படின்றதான் இந்த லைனு. அடுத்த 2 லைன் பாருங்க. of turning others leave to see if thence would flow some fresh and fruitful showers upon my sunburnt brain. வார்த்தை பாருங்க, sunburnt brain. இவரோட பிரெயின் வந்து ட்ரை ஆயிருச்சாம். சரிங்களா? ஒருத்தரோட பிரெயின் ட்ரை ஆகலாம், தப்பு இல்லை. அதாவது இமேஜினேஷன் ட்ரை ஆயிடுச்சு அப்படின்லாம் சொல்றோம் இல்லைங்களா? அது மாதிரி ட்ரைன் ஆயிடுச்சான் அப்படின்னு சொல்லாத தாண்டி அடுத்த ஒரு வார்த்தை, முன்னாடி ஒரு வார்த்தை போட்டிருக்காரு பாருங்க, சன்பர்ன்ட் பிரெயின். இப்போ வந்து சம்மர் சீசன். சன்பர்ன்ட் பிரெயின்னா என்னது? சம்மர் சீசன்ல வெளியில போயிட்டு வந்தா என்னது, மூளையே உறிஞ்சி சூரியன் மூளையை உறிஞ்சுற மாதிரி இவரோட பிரெயின் வந்து ரொம்ப ரொம்ப ட்ரை ஆயிருச்சு. காஞ்சு, நம்ம சொல்லுவோம்ல காஞ்சு கருவாடு ஆயிருச்சுன்னு, பிரெயின், இவரோட பிரெயின் வந்து காஞ்சு கருவாடு ஆயிருச்சாம். நிறைய ஒர்க்கை வந்து படிக்கிறாராம், நிறைய பொயட்ரியை படிக்கிறாராம். ஆஃப் டேர்னிங் அதர்ஸ் லீவ்ஸ். அதர்ஸ் லீவ்ஸ் அப்படின்னா அதர்ஸ் பொயட்ரிஸ் ஆர் அதர்ஸ் புக்ஸ். மற்ற ரைட்டர்ஸோட பொயட்ரி புக்ஸ் எல்லாம் படிக்கும்போது இவர் என்ன நினைச்சு படிக்கிறாரு, he had a hope that he would gain some inspiration அப்படின்ற நம்பிக்கையில படிக்கிறாரு. ஆனா என்ன ஆகுது, இவருக்கு எந்த இதுவுமே கிடைக்கலையா. some fresh and fruitful showers கிடைக்கும் upon my sunburnt brain. என்னோட சன் காஞ்சு கருவாடான என்னோட பிரெயின்ல ஏதாவது fresh fruitful showers, காஞ்சு போயிருக்க ஒரு பூமியில ஃப்ரெஷ்ஷான ஷவர்னு என்னது, நல்ல ஒரு மழை வந்ததுன்னா எப்படி அந்த காஞ்சிருக்க அந்த இடம் வந்து வெட்டா ஆகுமோ, அதே மாதிரி இவரோட பிரெயின் எப்படி இருக்கான், சன் பேர்ன்ட் பிரெயினா இருக்கான். அதனால he turns others leaves, he turns others poetry so that in the hope, என்ன ஹோப்ல,
தட் இவரோட பிரெயின் வந்து சம் ஃப்ரெஷ் அண்ட் ஃப்ரூட்ஃபுல் ஐடியாஸ் வருமா அப்படின்னு நினச்சி படிக்கிறார். ஆனால் என்னாச்சு? But birds came halting forth, wanting invention's stay. Invention, nature's child, fled, step, dame, studies, blow. So, நல்ல நல்ல புத்தகங்களை படிக்கும்போது நல்ல நல்ல ஐடியாஸ் வரும்னு நம்பி படிக்கிறார். ஆனால் என்ன ஆகுது? his words came very awkwardly. சரிங்களா? என்ன அது? ஹால்ட்டிங் ஃபோர்த்தாக வார்த்தைகள் வருதான். சரிங்களா? அதே மாதிரி என்ன வருது? அவருடைய அந்த இன்வென்ஷன்ஸ்லாம் என்ன ஆகுது? இன்வென்ஷன்லாம் ஸ்டே ஆயிடுச்சு. சரிங்களா? ஸோ அவருடைய வேர்ட்ஸ் எல்லாம் ஹால்ட் ஆயிடுச்சு. ஹால்ட் ஆனது எங்கேயும் அப்படியே நின்று போச்சு. இன்வென்ஷன்ஸும் நின்று போச்சு. இன்வென்ஷன் அப்படின்றது நேச்சரோட குழந்தையாம். வாட் இஸ் இன்வென்ஷன்? இன்வென்ஷன் இஸ் நேச்சர்ஸ் சைல்டு. ஃப்ளெட், ஸ்டெப், டேம், ஸ்டடீஸ், ப்ளோ. அந்த இன்வென்ஷன் என்ன ஆயிடுச்சு? அப்படியே ஸ்டாப் ஆயிடுச்சு. சரிங்களா? ஸோ இவருடைய ஓன் ஃபீலிங்ஸை நம்பாம அடுத்தவரோட ஓன் ஃபீலிங்கை நம்புறாரு இல்லையா? அப்பவே என்ன ஆயிடுச்சு? இவரோட இன்வென்ஷன் ஸ்டாப் ஆயிடுச்சு. சாரி, இவரோட இமேஜினேஷன் என்ன ஆயிடுச்சு? ஸ்டாப் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் டெவலப்பே ஆகலை. சில நாள் வந்து இது வந்து நிறைய ஜென்ஸுக்கு நடக்கிறது, எஸ்பெஷலி மேரிடு மென்னுக்கு நடக்கும். நிறைய நாள் சரி சாப்பிட்டு வீட்டில் சாப்பிட்றது போர் அடிக்குது அப்படின்ட்டு ஹோட்டல் போவோம். ஹோட்டலுக்கு போனால் நம்ம போகிற டைம் பார்த்து ஹோட்டல் எதுவுமே இருக்காது. இது வந்து எஸ்பெஷலி மதிய நேரத்தில் எனக்கெல்லாம் நிறைய நேரம் நடந்திருக்கு. ஏதாவது போயிட்டு நல்லா சாப்பிட்டுட்டு வரலாம் அப்படின்னு போனால் அன்னைக்கு வந்து அந்த ஏதாவது பிரியாணி சாப்பிட்லாம் அப்படின்னு போனால் அங்கே இருக்காது. இல்லை ஏதாவது மீல்ஸ் சாப்பிட்லான்னு சில கடைக்கெல்லாம் போனால் வெஜிடேரியன் மீல்ஸில் அன்னைக்குன்னு பார்த்து எதுவுமே நல்லா இருக்காது. கம்முன்னு ஒரு கட்டத்தில் என்ன நினைஞ்சுக்கலாம், சே கம்முன்னு வீட்டிலேயே சாப்பிட்டுருக்கலாம் அப்படின்னு தோணும். அந்த மாதிரி இவர் மற்றவங்களோட புக்கெல்லாம் படிக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா இவரோட இமேஜினேஷன் என்ன ஆச்சுன்னா ஸ்டாப் ஆயிடுச்சு. ஸோ இவருடைய இமேஜினேஷனில் ட்ரஸ்ட் பண்ணாமல் அதர்ஸோட இமேஜினேஷனில் ட்ரஸ்ட் பண்ணினதுனால என்ன ஆயிடுச்சு? அவருக்கு அந்த அந்த ஓன் ரைட்டிங், அந்த ஓன் க்ரைட்டீரியாவே வல்ல. அண்ட் அதர்ஸ் ஃபீட் ஸ்டில் சீம்ட் பட் ஸ்ட்ரேஞ்சர்ஸ் இன் மை வே. அவங்களுடைய ரைட்டிங் ஸ்டைல்லாம் டோட்டலாக வேற மாதிரி இருக்கு. நான் நினைச்ச மாதிரி அவங்க எழுதல அப்படின்றார். சரிங்களா? ஸோ he thought that others book will help him in gain knowledge, but unfortunately others book என்னது? அதர் ரைட்டரோட புக், அதர் போயட்டோட புக் இவரை இன்ஸ்பயர் பண்ணல. இவர் நினைக்கிற மாதிரி அந்த புக்ஸ்ல இல்ல. தஸ் அதனால கடைசியா முடிவுக்கு வந்துடுறார். Thus with great child to speak and helpless in my thoughts, biting my trot pen, beating myself for spite, fool, said my muse to me, look in thy heart and write. சரிங்களா? என்ன பண்ணலாம் யோசிச்சுக்கிட்டு பேனாவை கடிச்சுக்கிட்டே இருக்கும்போது இவரோட மியூஸ் என்ன சொல்லுதா? டே அறிவாளி அப்படின்னு நான் பாசிட்டிவா சொல்றேன். இவரோட மியூஸ் என்ன சொல்லுது? ஃபூல், உன் ஹார்ட்டை பாருடா, உன் ஹார்ட்டை பார்த்து எழுது. மற்றவனோட போயம் எழுத வேண்டாம். சரிங்களா? நீ என்ன பண்ணு? உன்னோட ஹார்ட்டை வச்சு உன் ஹார்ட்டை வந்து ஹார்ட் பீட்டை கேளு. ஆல் இஸ் வெல்னு சொல்லுமா? அது மாதிரி உன் ஹார்ட் பீட்டை கேட்டினாலே ஆட்டோமேட்டிக்காக உன் ஹார்ட் சொல்லும் நீ எந்த அளவுக்கு ஸ்டெல்லாவை லவ் பண்ணுறேன்னு. ஸோ ஃபாலோ யுவர் ஹார்ட், லிசன் டு யுவர் ஹார்ட், இட் வில் கைட் யூ. உன்னோட ஹார்ட் என்ன பண்ணும்? உன்னை கைட் பண்ணும். ஸோ அந்த உன்னோட ஹார்ட் உன்னை கைட் பண்ணும்போது அதை இது பண்ணி கேளு, ஆட்டோமேட்டிக்காக உனக்கு நல்ல நல்ல போயம் வரும் அப்படின்றார். சரிங்களா? ஸோ இந்த ஆஸ்ட்ரோபல் அண்ட் ஸ்டெல்லா போயம் இந்த சானட்டில் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இவருக்கு போயம் எழுதுன்னு இது பண்ணுறாரு. மற்றவங்களோட போயம்லாம் படிக்கிறாரு. பட் மற்றவங்களோட போயம்லாம் படிக்கும்போது இவர் பெருசாக இன்ஸ்பயர் ஆகலை. கடைசியாக எண்டில் வந்து இவருடைய மியூஸ், இவரோட போயம் எழுதுறதுக்கு இவரோட மியூஸை என்ன சொல்லுது? அடுத்தவங்களோட போயமெல்லாம் நீ ஒன்றும் இது பண்ண வேண்டாம், ஜஸ்ட் ஃபாலோ யுவர் ஹார்ட், இட் வில் கைட் யூ அண்ட் யூ கேன் ரைட் பெட்டர் போயம் அப்படின்னு சொல்லி இந்த சானட் முடிக்கிறாரு. ஸோ சானட் ஆஸ்ட்ரோபல் அண்ட் ஸ்டெல்லா சானட்டோட ஃபர்ஸ்ட் சானட்டு. ஸோ ஆஸ்ட்ரோபல் அண்ட் ஸ்டெல்லாவில் வந்து எவ்வளோ சானட் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா 108 சானட்டும் 11 சாங்ஸும் இருக்குது. இந்த ஃபர்ஸ்ட் சானட் வந்து பார்த்தோம் அப்படின்னா பெட்ரார்கியன் ஃபார்மெட்டில் இருக்குது, இயாம்பிக் ஹெக்ஸாமீட்டரில் இருக்குது. ஸோ இதோட ரைம் ஸ்கீம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஏபி ஏபி
மறுபடியும் ஏபி ஏபி சிடி சிடி லாஸ்ட் லைன் வந்து இஇ அப்படின்னு இருக்கு. சரிங்களா? ஸோ ஒவ்வொரு ஸ்டான்ஸோட லைனும் பாருங்க, இல்லை அந்த ரைமிங் ஸ்கீம் பாருங்க. ஷோ, பெயின், நோ, அப்டெயின், ஓ, என்டர்டெயின், ஃப்ளோ, பிரெயின். ஏபி 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 ஏபி. அடுத்தது பாருங்க. ஸோ இந்த ஏபி 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 இதுதான் ஆக்டேவ் அப்படின்னு சொல்றோம். அடுத்தது செஸ்டெட் பாருங்க. செஸ்டெட் வந்து சிடி சிடி அப்படின்னு இருக்கு. அப்புறம் இஇ அப்படின்னு இருக்கு செஸ்டெட். சிடி சிடின்னு என்னது? ஸ்டேஸ், வே, ப்ளோஸ், தோர்ஸ். அப்புறம் அந்த செஸ்டெட்ல அந்த கடைசி 2 லைன் பார்த்தோம்னா இ அப்படின்ற ரைம் ஸ்கீம். ஸ்பைட், ரைட். சரிங்களா? அப்போ ரைமிங் வேர்ட்ஸ்லாம் பாருங்க. ஷோ, நோ, ஓ, ஃப்ளோ. அதே மாதிரி பெயின், அப்டெயின், என்டர்டெயின், பிரெயின். சிமிலர்லி ஸ்டே, வே, ப்ளோஸ், த்ரோஸ், ஸ்பைட், ரைட். ஸோ இதெல்லாம் இந்த போயமோட ரைம் ஸ்கீம் அண்ட் ரைமிங் வேர்டுன்னு பார்க்குறோம். ரைம் ஸ்கீம் என்னது? ஏபி 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 சிடி சிடி இஇ ரைம் ஸ்கீம். ஸோ ரைமிங் வேர்ட்ஸ் எல்லாம் நம்ம பார்த்தோம். இந்த போயம் வந்து பார்த்தோம் அப்படின்னா இயாம்பிக் ஹெக்ஸாமீட்டர். வாட் இஸ் தட் ஹெக்ஸாமீட்டர்? இவ்வளவு நாள் இயாம்பிக் பென்டாமீட்டர்னு கேட்டிருக்குமா? ஹெக்ஸாமீட்டர்னா அதுல 6 ஃபீட் இருக்கும் ஒரு லைன்ல. பென்டாமீட்டர் அப்படின்றதுல 10 சிலபிள் இருக்கும். ஹெக்ஸாமீட்டர்ல பார்த்தோம்னா ஒரு லைன்லயும் 12 சிலபிள் இருக்கும். சரிங்களா? 12 சிலபிள். அதுதான் ஹெக்ஸா 6 மீட்டரா இருக்கும். சரிங்களா? லவ்விங் இன் ட்ரூத் அண்ட் ஃபெயின் இன் வேர்ஸ் மை லவ் டு ஷோ. 12 பிரிக்கிறோம் அந்த லைனை. அதே மாதிரி தட் ஷீ டியர் ஷீ மைட் டேக் சம் பிளஷர் ஆஃப் மை பெயின். தட் ஷீ டியர் ஷீ might take some pleasure of my pain. Some pleasure of my pain. 12 syllable வரும். சரிங்களா? அதே மாதிரி pleasure might cause her read, reading might make her know. 12 syllable. ஸோ அந்த மாதிரி ஒரு லைன்ல 12 syllable வந்தா ஹெக்ஸாமீட்டர். பென்டாமீட்டர்னா என்ன? 10 syllable வரும். இப்போ இந்த லவ்விங் 2 syllable. Loving in truth and fain in verse my love to show. வார்த்தை பாருங்க, 11 வார்த்தை இருக்கு ஃபர்ஸ்ட் லைன்ல. அந்த 11 வார்த்தையில லவ்விங் மட்டும் 2 சிலபிள், மற்றதெல்லாம் சிங்கிள் சிலபிள், மோனோசிலபிக் வேர்டு. லவ்விங் மற்றும் டைசிலபிக் வேர்டு. லவ்விங் இன் ட்ரூத் அண்ட் ஃபெயின் இன் வேர்ஸ் மை லவ் டு ஷோ. அதே மாதிரி செகண்ட் லைன் பாருங்க, எல்லா வேர்டும் மோனோசிலபிக் வேர்டு. பிளேஷர் மட்டும் 2 சிலபிள், டபுள் சிலபிக், டைசிலபிக் வேர்டு. தட் ஷீ டியர் ஷீ மைட் டேக் சம் பிளேஷர் ஆஃப் மை பெயின். 12 சிலபிள். தேர்ட் லைன் பாருங்க, பிளேஷர் மட்டும் டபுள் சிலபிக் வேர்டு. ரீடிங்கும் டபுள் சிலபிக் வேர்டு. பிளேஷரும் ரீடிங்கும் டபுள் சிலபிக் வேர்டு. மற்றதெல்லாம் என்னது? சிங்கிள் சிலபிக். பிளேஷர் மைட் காஸ் ஹர் ரீட், ரீடிங் might make her know. அந்த மாதிரி. ஸோ இயாம்பிக் ஹெக்ஸாமீட்டர் அப்படின்ற மீட்டர்ல இந்த போயம் இருக்கு. இது வந்து ஏபி 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 சிடி சிடி இஇ அப்படின்ற ஃபார்மேட்ல இருக்கு. ஸோ இந்த போயம் வந்து இட் depicts the writer's inability to write poem. So he tries to read various poems from the ancient days, but he couldn't find any proper inspiration from the others writing. At the time his muse of the author insisted him not to look out for other people's writing. His heart insisted him to look into his own heart. அப்படின்றதான் இந்த poem Astrophil and Stellaல first sonnet.